கோவப்படுறனால நம்ம எவ்வளோ விஷயத்தை திறமை இழப்போம். முதல்ல பொறுமையை இழந்துரும், பதட்டமாயிரும், நிதானமே இருக்காது. கோவத்தோட நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிற மனிதர்கள் கேட்கும் போது என்னாகும், அந்த உறவு துண்டிச்சு போயிடும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்கள்ல. கோவப்பட்டுட்டோம்னா அவசரப்பட்டு பதறி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் உடஞ்சி போயிடும். அது சரியான முறையில் முடியாது. நிதானமாக யோசித்து முயற்சியை மட்டும் எடுங்க, இறைவன்கிட்ட விட்டுருங்க. சொல்யூஷனையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். கோபம் அழிவை மட்டும்தான் கொடுக்கும். நிதானம் மட்டும்தான் வெற்றியையும் இன்பத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறைவனிடம் உதவி தேடுங்கள்னு இஸ்லாமில் சொல்லியிருக்காங்கள்ல. நிதானமாக பொறுமையாக இருங்க, வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. தயவு செய்து கோவப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிங்க.